ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது நீயானா ஹீலர் மருத்துவர்கள், அதாவது தெரப்பி மருத்துவர்கள் இந்த பக்கம் வந்து உண்மையாக பட்டம் பெற்ற மருத்துவர்கள், இவங்களுக்குள்ளான ஒரு விவாதம். அது குறித்தான ஒரு விஷயத்தை தான் இந்த எபிசோட 2வது பாகத்தில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோலிஸ்டிக் ஹீலரா, அக்கு பஞ்சரு, அதுக்கப்புறம் வந்து பல்ஸ் டயக்னோசிஸ் பண்ணுவேன்றாங்க அந்த அம்மா. பல்ஸ் பல்ஸை பார்த்து இல்லை, அவருக்கு என்ன சொல்லிட்டாங்க, உங்களுக்கு வந்து ஐங்க ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இதுதான் அங்கே புரியல. பல்ஸை நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க, ஓகே, திடீர்னு ஐம்பூலங்கள் எடுத்துட்டு வராங்க. ஐம்பூலத்தில் இருக்கிற வீரஸோட கனெக்ட் பண்ண இங்கதான் அதான் அந்த பூமி ஏதோ ஒரு சைடுல இருக்குன்னு சொன்னல, சூரியனே இங்க கண்ணை கூசும். ஆமா, ஒரு ஓரமா இழுப்பிட்டு ஒரு மாதிரி இழுப்பிட்டு இருக்குல்ல பூமி, அந்த இடத்துல ஏதோ இருக்கு போல. இது ஒத்தா அடிச்சதுன்னா அப்படியே இங்க லென்ஸ் வச்சு காமிச்சா பத்திக்கும், அந்த மாதிரி. இந்த வெள்ளக்காரங்க ஏன்டா இந்த இந்த ஒண்ணுத்துக்கும் இங்க கதை இருக்கு, ஒண்ணுத்துக்கும் கதை இருக்குது. கூலிங் கிளாஸ் இங்க ஏன்டா போடுறான் அப்படின்னா கண்ணு கூசுதா, தான் கூலிங் கிளாஸே இவன் கண்டுபிடிச்சான். வேற இவனுக்கு தான் எல்லாத்துக்கும் பிறப்பிடமே. ஏன்டா பாக்கெட்ல கை விட்டுறா கையும் இதாயிடும், சிலு சிலுன்னு இருக்கும். பையில கை விட்டுக்கிறது எல்லாத்துக்குமே. ஏன்டா கழுத்துல இவ்வளவு தூரத்துக்கு பட்டன் போட்டு டை போடுறேன்னா காத்து உள்ளார போகக்கூடாது. இந்த காலர்ல இருந்து இந்த காலர் பட்டன்ற கருமத்தையே நான் இங்க இதுக்குதான் இந்த ஊர் வந்தப்பறம் அதனுடைய பயன்பாடே தெரியுது. அந்த மாதிரி எல்லாமே இங்க இருந்து வந்தது. இங்கதான் இப்ப ரீசெண்டா 20ஆம் தேதி நினைக்கிறேன், ஜனவரி 20 கோள்கள் வந்து வருஷலா இருந்தது. ஆமா, வெறும் கண்ணாலே பார்த்தேன், டே இங்க தாண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி. அந்த வீனஸ் தான் அங்க உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல இறக்கிட்டாரு அவரு மியூசிக்கே. வீனஸோடைய அந்த சவுண்ட் வேவ்ஸ் அதுல கொண்டு வந்து. என்னங்க வீனஸ் கோள்கள் இருக்கு, நம்ம என்னங்க பண்ண முடியும்ன்ற சார் நீங்க இருக்குங்கிறாருங்க அவரு. எனக்கு அவர் சொல்லும் பொழுதே இப்போ நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குல்ல. நம்ம உண்மையிலேயே அப்படி ஒரு ஆளாக நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை சார் நான் ஒன்றும் இப்போ சும்மா இருக்கேன், சும்மா நடந்து போயிட்டு இருக்கேன் இந்த பக்கமா அப்படின்ட்டு அசியப்படுவேன். அது சொல்றதுக்கு கூட அந்த பக்கம் இருக்கும். அதுதான் சொல்றேன் மேடம். நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஜாக்கெட்டை தான் சொன்னேன், ஏய் ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு அதை பெருமையாக சொல்லிக்க நீ தான் பண்ணியான்னு கேட்டால் கூட ஏன் இல்லையா டீமாக சேர்ந்து பண்ணோம் அப்படின்ற மாதிரி. எவ்வளோ தீமை உனக்கு என்னை பற்றி. அதே சேம் லைக் நான் இங்கே வந்து பிடிக்கிட்டு இருக்கேன். அப்படி ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சப்ப கூட நான் உண்மையிலே எப்படி சொல்லலைங்க, டீம்யா இட்ஸ் டீம் ஒர்க், நான் என்ன பண்ணேன் அதில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். அவங்க அதே நான் என் ஒய்ஃப் வந்து குழந்தையோட என் குழந்தைன்னு சொல்ல மாட்டேன், ப்ராஜெக்ட் ஒர்க், வி போத் ஆர் டூயிங் குட், அதுதான் அதனுடைய எஃபெக்ட். அதனால் எப்பயுமே சொல்லுவேன், எங்கள் குழந்தை சொல்லுவேன், என் குழந்தைன்னு சொல்லவே மாட்டேன். ஷி நெவர் டோல் தட், இட் நெவர் செட் தட், இன்னும் ஒரு ஆளுன்னு கூப்பிட்டா சரி விடுப்போம். சரி இவங்களுக்கு என்னன்னு கேளுங்க. அந்த ரக்கின்ற ரேக்கி முறையில முடிச்சு போயிடலான்னு பார்த்தா அதுக்கே உள்ளார போயிட்டு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கோம் மேடம்? 47 நிமிடங்கள். சரி 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம். இந்த ரேக்கி முறை என்ன அப்படின்னா அவங்க சொல்றாங்க, முதுகில் இருக்கிற சக்ராஸ் அலைன் பண்றது தான் இந்த ரேக்கி முறை. அதன் மூலமாக இன்ஃபெர்டிலிட்டியை கூட நாங்க வந்து சரி பண்ணிடுவோம். எப்படிங்க அதை நீங்க இப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னும் பொழுது இந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்க முன்னாடி பக்கம் ஏதாவது பண்ணா கூட ஏதாவது கீட்டு ஏதாவது சக்கரை ஏதாவது சோமா சக்கரம் அந்த மாதிரி வருதெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏதாவது விட்டா கூட ஏதாவது பண்ணலாம். முதுகுல என்ன நீங்க சக்கரத்தை சரி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு சக்கராஸ் அலைன் பண்ணும்போது அதான் கோபிக்கே சொல்லிட்டாங்க, அவருக்கு கிட்னிலேயோ இல்லை ஏதோ இன்டெஸ்டைன்ல அந்த மாதிரி இடங்கள்ல மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம். அதுலேயும் வந்து இருக்கிற இன்னும் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு இப்போ டக்குன்னு எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கான். இப்படிலாம் அதுக்கு தனியா ஒரு எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னது வந்து வேற லெவல். அப்ப அந்த அம்மா கேக்குறாங்க, இந்த சைக்காலஜிஸ்ட் கேக்குறாங்க, அம்மா எவ்வளோ பேரு ரொம்ப அந்யோன்யமா இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸ்க்கே குழந்தை சொன்னாங்க, கட் பண்ணி தான் போட்டாங்க. ஆமா,
அது வந்து மேட்ரு பண்ணாங்க, இன்னொருத்தவங்க கூட மேட்ரு பண்ணா கூட தான் புள்ள பெக்கணும்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமா. அது எதுக்கு கட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த இதுலயும் அது சரியா வரல, இதுலயும் சரி. யாராவது தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சதுன்னா, அந்த காசிப் மாதிரி தான் இந்த கேள்வி. பரவாயில்ல, அவங்க என்ன சொன்னாங்க, எதுக்கு அதை கட் பண்ணாங்க, அந்த வார்த்தையை கட் பண்ணாங்க. நீங்க இப்படி சொல்லவே கூடாது, ரொம்ப தவறு அப்படின்னு கோபி வேற காத்துட்டு இருந்தாரு. எனக்கே வந்து கிட்னில ஸ்டோன் இருக்குன்னு சொல்றேன், இரு உனக்கு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாப்ல. ஓகே, இந்த அம்மா இந்த பக்கம் ஆப்போசிட்ல இந்த சைக்காலஜிஸ்ட், ரியல் சைக்காலஜிஸ்ட் கஷ்டப்பட்டு பண்ண ஆயுதங்கள்லாம் ஜஸ்ட் லைக் தட்டா சொல்லிட்டு போதுங்க. சைக்காலஜிஸ்ட் இது என்னது இல்ல, இவங்க யோசிச்சிருப்பாங்கல்ல, நோ டாக்டர் ஹீலிங்னு நேத்து மண்டல ஆர்ட் போனா அந்த அம்மா ஹீல் பண்ணிடுச்சு அப்படின்னா, அப்ப ஒரு சக்கரத்தை அடி, இந்த சக்கரத்தை பாருங்க, அந்த சக்கரத்தை நீங்க உத்து பாருங்க அப்படின்னு அந்த பொண்ணு. இது நாங்க வந்து அல்சைமர் பேஷண்ட் நான் வந்து குணப்படுத்திருக்கேன் மாதிரி பேசினாங்க. எல்லாம் கட்டிட்டு ஓடுதுங்க, ஒண்ணுனா கட்டிட்டு ஓடுது. அல்சைமர் பேஷண்ட் குணப்படுத்திட்டாங்கன்னு கடைசியா கேக்குறாங்க. அல்சைமர் பேஷண்ட், நீங்க அல்சைமர் பேஷண்டா இருக்கிறவங்களும் என்கிட்ட வராங்க. ஏய், இது வந்து உண்மையிலே இது எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருந்தது இந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு. என்னது என்னமா இப்பதான் சொன்னோம்னா அல்சைமர் பேஷண்ட் ரெக்கார்டட். இவ்வளோ எப்படி ஜாக்கி செய்வீர்களா 2000 கோடி ₹1 சம்பளத்தை அடிச்சுட்டு போன மாதிரி இதெல்லாம் மீறி நம்ம ஜிடி பண்ணிக்கிறோம்னா பாத்துக்குவோம். அப்ப அங்க பேர் இன்னமும் ட்ரெயினை பிடிச்சி போய் கும்பமேளா குளிச்சாதான் பாவம் ஒழியும் அப்படின்ட்டு இவங்க இன்னமும் குளிச்சுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் அந்த மெமரி லாஸ் பேஷண்ட்டே நான் வந்து அது பேர் ஏதோ விஷுவல் ஹீலிங்னு ஏதோ சொன்னாங்க. அவங்க மண்டலா ஆர்ட் மூலமாக அதை பண்றாங்களாம். ஏங்க, ஒரு விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம கலர் அடிக்கிறோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ணாம ஒரு மூலையில ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்துருந்தாலே ஹீலிங்னு வருவாங்க போல இருக்கு. அது உண்மையிலேயே சொல்லுவாங்க, ஒண்ணுமே இல்லாம ஒரு 5 நிமிஷம் உட்கார சொல்லுங்க. ஹீலிங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது கதை கேட்கற ஹீலிங் தான். போர்டு வச்சிருக்கீங்கன்னா அதுதான் சொன்னாப்ல, அது நல்லா அழகா கோபி சொன்னாங்க. ஒரு பொண்ணு வந்து உங்ககிட்ட கதையை சொல்லுது, அதை பார்த்துட்டு நீ ஜட்ஜ் பண்ணிட்டு அதை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு நீ சின்ன கேட்கறேன். ஏங்க, இப்ப இவர் ஒரு கதை கேட்டு இப்ப நீங்க என்கிட்ட அந்த கதையை சொல்றீங்க. எனக்கு எப்பவுமே பாவம் மன்னிப்பு கேட்கற சர்ச்சே இதுவே கூட ஃபாதரே கூட பாவம், அது ஓட்டெல்லாம் நல்லாவே தெரியும். இப்படி திரும்பினாலே மூஞ்சி நல்லாவே தெரிஞ்சு, இதுல என்னத்த பாவம் மன்னிப்பு, மூஞ்செல்லாம் ஃபுல்லாவே ஸ்கிரீனுக்கு பின்னாடி பேசினாலும் ஓரளவுக்கு தெரியும். ஜட்ஜ் பண்ணாம இது பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது நம்ம கதை என்னன்னுட்டு. பாருங்க, சரி விடுங்க, சொல்லுங்க. என்கிட்டலாம் அந்த மாதிரி ஒரு கதை கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு கதையை சொல்கிறீங்க, நான் ஒருவேளை ரொம்ப கொடூரமானவங்களா இருந்தேன்னு வச்சுக்கோங்க. மேடம், உங்கள் கொடூரம் வந்து எல்லாரும் தெரிஞ்சிருக்கு மேடம். தாங்க நீங்கள் பிஹேவியரல் சாரி, நீங்கள் வந்து அது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நான் ரொம்பலாம் ஃபீல் பண்ணவே இல்லை. அப்படியா? இல்லையா? ஓகேவா? மருந்தெல்லாம் நாளைக்கு உங்கள் பொண்ணே எடுத்து கொடுக்குன்னு போயிருவேன். மேம், நான் ஒன்றும் சொல்ல மேடம், யார் சொன்னாலுமே நீங்கள் இப்போ சொன்னதுக்கு சிரிச்சிங்க இல்லை, அதுக்கு தான். சரி சரி சரி, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து தான் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச தெரப்பி, இந்த சவுண்ட் ஹீலிங் தெரப்பி. அவருமே என்ன குணப்படுத்துவார்னா, ஆங்ஸைட்டி குணப்படுத்திடுவேன், டிப்ரெஷனை குணப்படுத்துவேன், சைல்டுஹுட் ட்ராமாவை கூட குணப்படுத்த முடியுன்றார். எப்படிங்கன்றதான் அவர் தான் வீனஸ் பிளானட்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது. தண்டர் ஸ்ட்ராமு கேவுக்குள்ளார இருக்கிற சவுண்டெல்லாம் வரும் அப்படின்றத சொன்னார். இதில் ஒரு விஷயம் சொன்னார், உண்மையிலே எனக்கு இன்னுமே இருக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சத்தம் தானே உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தும், அந்த சத்தத்தை வந்து கேட்க வச்சு அதை போக்குறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் அவர். எனக்கு உடுக்க அடிப்பாங்க இல்லைங்களா, உடுக்க அடித்து அந்த ஒரு மாதிரி சவுண்டு பண்ணுவாங்கல்ல, எனக்கு அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதை கேட்டாலே நான் அழுக ஆரம்பிச்சிருவேன். அந்த சவுண்டெல்லாம் ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப அழுதுட்டேன் ரொம்ப. இவங்க ஃபங்க்ஷன் ஒன்று, ஆமா இவங்க ஃபங்க்ஷன், என் தங்கச்சி பொண்ணு காது குத்தி உடுக்க அடிச்சானுங்க, இவ அலறி டீச்சுன்னு போய் வேன்ல போய் உட்காந்துக்கிட்டா. ஆமா, ஒரே அழுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இங்க வந்து சொல்லு தாயே முதல்ல மங்காளம்மா, ஆமா ஒரு பதட்டமாயிருச்சு. ஓகே, அந்த மாதிரி நான் பயப்படுறது உங்களுக்கு சிரிப்பா தானே இருக்கு. இல்லை மேடம், இந்த கான்ட்ராஸ்டாக கட்டிட்டு நான் பண்றது எனக்கு போடுறது. சொல்ல என்ன அண்ணி என்னென்ன ஒன்று ஓகேவா? ஸோ அதுலேருந்து இவங்க என்ன செய்வாங்க, அந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வந்து நீ போ வாக்கிங் போயிட்டு வா போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏன்டா வாக்கிங் போன்னு சொல்கிறல அப்படின்றவாங்க. அது மாதிரி கூட்டிட்டு எங்கேயாவது கிளம்பு அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து அந்த சவுண்டை மேக் பண்ணி தான் நான் பயத்தை எதிர்படுத்துறேன்னு. அவங்க வந்து உட்காந்த பொண்ணு தான் நம்ம வீனஸ்லாம் வந்து ஒன்றும் லவ்வும் வரல, ஒன்றும் வரல. இவர் எதுக்காக அந்த வீனஸ் பிளானட்டோட சவுண்டுனா லவ்
அதனுடைய ஒரு ஃபீல் அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு ஹார்மனியை கொடுக்கறதுக்கு அது அப்படின்லாம் சொன்னார். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து ஃபுட் ரிஃப்ளக்ஸாலஜியா, அதுவும் வந்து என்னன்னா தூக்கம், நர்வ்ஸ் இஷ்யூ இதெல்லாம் சரி பண்ணிடும். இவங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்களா, சொல்றதே தூக்கம், நர்வ்ஸ் இஷ்யூ, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், இது இருக்கு. இந்த 4 வார்த்தைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு இன்சோமேனியாவெல்லாம் குணப்படுத்தும்னுருச்சுங்க ஒரு பொண்ணு, இந்த மண்டேலா ஆர்ட்டு. எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஆக்சஸ் பாரம், அவரும் வந்து தூக்கத்தை வந்து கொடுப்பான். அஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்களாம். என்ன மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா, ஐ எம் சாரி, இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் இல்லையா சார்னா, சில வார்த்தைகள்லாம் இருக்கான் அதையே அவர் சொல்லக்கூடாதான், அந்த வார்த்தைகள் அவர் கடைசியா மாட்டினார் பத்தியா, பாம்பு கடி அந்த மாதிரி வந்து இது இந்த கடியா தவளை கடியா, அந்த கடிக்கு வந்து ஒரு போதை மாதிரி ஏறுற மாதிரி ஒரு ஃப்ராகுட்டேந்து வர்ற வெனம வந்து ஏத்தி விட்டுருவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அவர் பண்றது. வடக்கண்ணுங்க நல்லா தூங்கிட்டு இருக்கானுங்க, இதுல ஸ்லீப்பர் கோச்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க. இவன் என்ன பண்றான், கட்டுவிரியம் பாம்பை வந்து எட்டு வந்துட்டான், டபாவில் வச்சு எட்டு வரான். தூங்குறவன் பெட்ஷீட் தூங்கி எழுந்தா பாம்பு அவங்க எப்படி இருக்கும், காசை போடுன்றான், அது விழுது. அதுக்கு ஒருத்தவங்க தப்பிச்சு ரொம்ப தூரத்துல எங்களை விட்டுறாடே. பாரு, எனக்கு மங்கி மாதிரி வந்து விழுந்தாலே நான் பயப்படுவேன். அந்த மாதிரி தான். ஓகே சரி விடுங்க, நம்ம இதை பற்றி பேசிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் என்னன்னா, லாமா ஃபெராவா அந்த மாதிரி ஒன்று சொன்னார் ஜாக்கி. அது பேர் வந்து ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி எல்லாம் வந்து குணப்படுத்துமா. அது நானு பூக்குட்டின்னு ஒருத்தர் வந்து சவுண்ட் டிசைனுக்கு வந்து ஆஸ்கார் வாங்கினாரு. அந்த ரசூல் பூக்குட்டி என்ன பண்ணுவார்னா, பெரிய பெரிய பூம் மைக் இருக்குல்ல, அது காடு மலைலாம் தேடி போய் அந்த வண்டு அது பண்ணுறது, சலத்து ஓடுற சவுண்டு, அருவியிலேருந்து காற்று மணல் அடிக்கும்போது அந்த பாலைவனத்தில் போகிற அந்த சவுண்டுன்னு அவர் வந்து கஷ்டப்பட்டு கேப்சர் பண்ணுறதெல்லாம் இவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு, பூவா சவுண்டு, கொகை சவுண்டு, அதுதான் சரியா. அடுத்து ஒருத்தர் வந்து மட் தெரப்பியா. மட்டு வந்து என்னன்னா வந்து மட் ஃபேக்ஸை வந்து வச்சு, இதுக்கு அடுத்தவர் தான் ஃபிஷ் தெரப்பி. ஃபைன் பாய் அவர் ஃபிஷ் வந்து கடிச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து கஸ்டமரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு. அடுத்தது வந்து ரேக்கி. மேம், இந்த ஃபிஷ் கடி வந்து நிறைய இந்த இதெல்லாம் அந்த குளத்துலலாம் போய் படும்போது கீழே கடிச்சிக்கிட்டுலாம் விடாத ஃபிஷ்லாம் நிறைய இருக்கு. அதுவுமே எனக்கு வந்து கொஞ்சம் அலர்ஜிட்டிக் தான். அந்த மாதிரி அது ஒரு அதுக்கு அந்த டாக்டர் அதை தான் சொன்னார். ஃபிஷ்ஷுக்கு இப்போ இவங்க ஆப்போசிட்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அது ஃபஸ்ட்டு டாக்டரே இந்த அம்மா சைக்காலஜிஸ்ட் தான். நான் இந்த இவங்க தோழி இருக்காங்க, அந்த சைக்காட்ரிஸ்ட் இல்லைங்களா, சைக்காலஜிஸ்ட் இல்லை சைக்காட்ரிஸ்ட். அவளுக்கு நான் இந்த எபிசோடு தான் பார்க்கலாம். என்ன நீ என்னவோ ஹார்வர்டில் படிச்சேன்லாம் சொல்கிறதோ பார், இந்த அம்மா எல்லாம் செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்றது. சரி விடுங்க, சரியா சரி என்னம்மா அப்படின்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, ஹீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் உங்ககிட்ட கிடையாதுங்க, நீங்கள் அதை ஒத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு நிறையா விபூதி கொடுத்த விபூதி அடி வைத்தல் தடவிட்டு படுத்துக்கலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அதனால நோ யூஸ் அப்படின்றத அவங்க சொல்ல வந்தாங்க. ரிசர்ச் பேப்பர் கொடுங்கம்மா, நான் நம்புறேன் உங்களுதுன்றாங்க. ஆமா, நீங்க ஒரு ரிசர்ச் பேப்பர் கொடுங்க, நாங்க நம்புறோம். அதுல அந்த அம்மா தைரியமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சாக்கி ரிசர்ச் பேப்பர் கொடுங்க, மனிதர்கள் மேல நீங்க இது மாதிரி அதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சார் நாங்க கேட்கறோங்கிறாங்க இந்த ரேக்கி பண்றவங்க. அந்த நாடி பிடிச்சாங்க அவங்க, அந்த அம்மா தான். இது எப்படிமா நீங்க உங்களை நம்பி எப்படி அப்புறம் எப்படி எங்களை நம்பி மக்கள் வராங்க மேம், நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க இந்த சைக்காலஜிஸ்ட், மா எப்படி உங்களை நம்பி வராங்கன்னா நீங்க கொடுக்குற வார்த்தைகள்ல தான் அவங்க வராங்கம்மா, நீங்க இது ரொம்ப தவறு நீங்க செய்யறதுன்றா. நான் ரிசர்ச் பேப்பர் எழுதியிருக்கேன், எனக்கு தந்தாங்க, ஓகே, உங்களுக்கு எங்கம்மா அப்படி இருக்குன்னா அதுக்கு எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுங்க, இதுக்கு தான் நாங்க கேட்டோம். ஆமா, அதுக்கு தான் வந்து என்னது அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டாக்டர் பேசுறாங்க. டாக்டர் என்ன பேசுறாங்க, இந்த சைக்காலஜிஸ்ட் ஒரு அம்மா கிட்ட, ஓகே சரிம்மா நீங்க வந்து எல்லா நோய்களையும் வந்து குணப்படுத்துறோம், பட் மேம் அப்படிலாம் நீங்க சொல்லிட முடியாது,
அவங்க சொல்கிறாங்க உடல் பாகங்களை பற்றி தெரியாமல் நீங்கள் என்ன அதற்கான மருத்துவம் பண்ணுவீங்கன்னும் போது தான் ஒரு அம்மா சொன்னாங்க, நாங்களாம் டிகிரி முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்னாங்க. அதுக்கு தான் டாக்டர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. எங்களுக்கும் ஒரு டாக்டர் டிஸ்கண்டினியூ பண்ணி வந்து தான் ஒரு டிஜிஓ எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அது ரொம்ப கலாச்சாரம் நிறைய கட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அதுக்கு தான் வந்து அவங்க ஃபைனலாக கேட்டாங்க எல்லா நோயும் நீங்கள் குணப்படுத்திடுவீங்களா. அப்போ வந்து கோபி வந்து டென்ஷன் ஆகிட்டார். ஒரு விஷயங்கள் அவங்க சொல்கிறாங்க, அவங்ககிட்டயே போய் எல்லா நோயும் குணப்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நீங்க கேட்கக்கூடாது. இதுல எவ்வளவு ஒரு விஷயங்கள் இல்லீகலா இருக்கு தெரியுமா இது அப்படின்னும் பொழுதுதான் இந்த ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, மந்திரம் மாதிரி அதை நான் சொல்லவே மாட்டேன்னு சொன்னார்ல, அவர் பண்றது இல்லீகலாம். அது லீகலே கிடையாதான் இந்தியாக்குள்ளார. அதை ஒரு வக்கீலும் சொல்றாரு. அதன் பிறகு வந்து இந்த இந்த இன்னொரு ஒருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, அப்பவே நான் யோசிச்சிட்டேன், மகாராஷ்டிரா கவுன்சில்ல அது வந்து பாடப்புத்தகமா வந்து இருக்குங்க. ஏன்னா எங்கடா நம்மகிட்ட ஹிந்தி பேப்பர், நம்ம யாருக்குமே ஹிந்தி தெரியாது. கடைசியில வந்து அதுல அமாரா தேஷ்முக்கு அப்கானா சாம்கேன்னு ஏதாவது இருக்கும். கேட்டா அமெரிக்கா பாருங்க ரிசர்ச் பேப்பர் அங்கே வந்து நம்மளுக்கு யாருக்கும் ஹிந்தி தெரியாது. அதுதான் அது வந்து என்னன்னா மகாராஷ்டிரால கவுன்சில் ஆரம்பிச்சிட்டாங்க சார். இவங்க சொல்றாங்க சார் கவுன்சில் யார் வேணா ஆரம்பிக்கலாம் சார், அதை வச்சு நீங்க பண்ண முடியாது. ஒரு டாக்டர் ரொம்ப அழகா பதில் சொன்னார். சார் சென்னையில் நீங்கள் வாங்கினீங்கன்னா சர்டிஃபிகேட்டு கர்நாடகாவுக்கு போனால் அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆமாம், எனக்கு சென்னை நம்பர் அங்கே அவங்க ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி கர்நாடகா போனால் அதை ஸ்டேட்டுக்கே இந்த நிலைமை போது இந்தியா லெவலுக்கு அப்படி கிடையவே கிடையாது. இதில் தான் ஒரே நாடு ஒரே நேஷன் மயிர் எடுத்துகிட்டு வரேன்னு பேசிட்டு இருக்காங்க. இது ஸ்டேட்டுக்கே இப்படி மாறுதே சார், நீங்கள் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து ரொம்ப அழகாக அதை வந்து சார் திரும்பவுமே ஒரு சார் கவுன்சில் ஃபார்ம் பண்ணிட்டோம் சார், நாங்கள் மகாராஷ்டிராவில் ஃபார்ம் பண்ணிட்டோம், நீங்கள் என்ன திரும்ப திரும்ப இப்படி பேசுறீங்கன்ற மாதிரி அவர், நீங்கள் என்ன ஒரு மாதிரி அதை விட்டா அவர் கேட்டுருவார், நீங்கள் என்ன இன்னும் அறிவே இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்கிறீங்கன்ற அளவு கேட்டுருவாருங்கிற மாதிரி தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு அழகான ஒரு விஷயம் சொன்னாங்க, என்ன இவங்களுக்கு நடந்தாலும் சரி. இப்போ இந்த ஃபிஷ்காரர் சொன்னார் இல்லைங்களா, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னார், ஒரு பொண்ணுக்கு கடிச்சு அவங்க வந்து அந்த போனில் வந்து இன்ஃபெக்ட் ஆகி அந்த காலையே எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார். எனக்கு இப்போ கரெக்டாக புரியல அது பேர். அந்த அளவுக்கு கஷ்டங்கள் இருக்குது சார் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் இவர் வந்து கேட்டார், அப்போ ஒரு மனிதர்கள் மேலே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வைக்கும்போது ஏதாவது நடந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணவே முடியாது இவங்க பேரில். ஏன்னா இவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு, ஒரு அத்தாரிட்டி கிடையவே கிடையாது. அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துகிட்டு வரும்பொழுது தான் வந்து இந்த ஃபிஷ்ஷு கடிச்சா இன்ஃபெக்ஷன் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தார்ல, அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, நீங்கள் ஒருத்தர் வராங்க 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா, உலகத்திலேயே நாங்கள் தான் ஃப்ளோவிங் வாட்டரை வச்சுக்கிட்டு இருக்கோம், ரன்னிங் வாட்டரை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. நீங்கள் இந்த டாய்லெட்லாம் நீங்கள் சூசு இப்போ ஒரு 6 டாய்லெட்டில் நீங்கள் மூத்திரம் அடிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் கீழே வந்து சர்ன்னு கீழே போய் ஒரு இடத்துக்கு போகும். அதுவும் ஃப்ளோயிங் வாட்டர் தான். அது உலகத்திலே ஃப்ளோட்டிங், அதாவது ஓடிக்கிட்டே ரன்னிங் வாட்டர். அதுவும் தட் இஸ் கால்டு ரன்னிங் வாட்டர். தட் மூத்திரம் இஸ் கோயிங் ஆன் த ஸ்ட்ரைட் லைன் டு த பைப் அண்ட் எண்ட் ஆஃப் த ஹோல். தட் இஸ் ஆல்சோ த ரன்னிங் வாட்டர் இன் த வேர்ல்டு இட் செல்ஃப். ஜாக்கி இல்லை, இந்த வேர்ல்டுலே இல்லைங்க, அவர் வந்து அதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறார், ரன்னிங் வாட்டர் ஃபஸ்ட்டு இந்தியா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றார். உடனே இந்த டாக்டர் கேட்குறாரு, டேப் வாட்டர் அப்போ செலைன் வாட்டர் ஆகிட முடியுமா, அது இப்போ க்ளீன் வாட்டர்னு, அதெல்லாம் யார் சார் போய் பார்த்துக்கிட்டு கேட்குறாரு. அறிவு இல்லாமல் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு என்ன வேற இங்கே கூப்பிட்டு வந்தீங்க, ஒரு தெரப்பி எல்லாருக்கும் தெரப்பி கொடுக்கலாம், உலகத்துக்கு ஒரு நல்லது செய்யலாம், மீனை கடிக்க வச்சு அதை சுத்தம் பண்ண வைக்கலாம் காலன்னா ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்கேன். ரன்னிங் வாட்டர் கொடுத்துட்ருக்கேன் நான். அப்படிதான் வந்து நடந்துக்கிட்டாரியா? அப்ப எனக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி பேசி திஸ் இஸ் ஆல்சோ ரன்னிங் வாட்டர் கோயிங். ஷட் அப் யுவர் மவுத். ஓகேவா, இது எப்படி நீங்கள் மானிட்டர் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டால், இதுக்கு முன்னாடி தான் அந்த டாக்டர் வைஷ்ணவி இருந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இந்த இன்னொரு ஒரு பொண்ணை பார்த்து அவங்க ஏதோ இதுக்கு போயிட்டு வந்தாங்க இருக்கு. ஆக்சுவலி பியூட்டி பார்லர் போயிட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து உட்காந்துட்டாங்க போல இருக்கு. நல்லா அது வெறுத்தே ஊற்றலை. என்ன நானே நான் செட்டு போயிருக்கேன், ஊற்றும் அப்படியே. உங்களுக்கு இயல்பாகவே வேர்க்கிற உடம்பு ஜாக்கி. அவங்களுக்கு ஏதோ இதெல்லாம் போட்டு வந்திருக்காங்க போது. இல்லை, இன்னைக்கு இப்போ உங்களை மாதிரி ஆள் வந்தாங்கன்னா ஏசி கம்மியாக வச்சுருப்பாங்க இருக்கும். அவங்க வரும்போது ஏசி கூட வைப்பாங்க இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. அதனால
சரியா? இப்போ இந்த டாக்டர் கேட்குறாங்க, இந்த எழுத்தாப்பில் மாட்டினது யாருன்னா, இதில் மாட்டும்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள், எல்லாரையும் வச்சுட்டு திருப்பி வந்து பிரேக் முடிச்சுட்டு வருவாங்க. அதாவது இந்த உமா அவர்கள், யாருப்பா அவர்? உமா மகேஸ்வரன். உமா மகேஸ்வரன். எஸ், நீங்கள் வாங்க முதல்ல. அந்த க்ளூ ஸ்டிக் எங்க வச்சீங்கன்னு தெரியுமா? அது அவ்வளோதான், நான் ஆஃபீஸ் வச்சுக்கிட்டேன். ஆஃபீஸ் கட் போயாச்சு. எனக்கு வேணும், எனக்கு க்ளூ ஸ்டிக்லாம் நீங்கள் வேணும்னு எனக்கு கேட்கலையே. தட்ஸ் ஆல். க்ளூ ஸ்டிக் இஸ் நாட் தேர் அட் ஹோம். நான் சொன்னேன்னா அன்றைக்கே அடுத்து அப்படியே அந்த க்ளூ ஸ்டிக் ஆட்டை போட்டிருப்பான். ஓகே ஃபைன், சாரி ஃபார் தி இன்டர்ப்ஷன் கைஸ். இந்த யாழினி பொண்ணு தான், சரியா? அப்போ இந்த அம்மா கேட்டப்ப இந்த பிரேக் உமா மகேஸ்வரன் முடிச்சு பிரேக்கு அப்புறம் உமா மகேஸ்வரன் வந்திருக்காருன்னு சொல்லும்போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த மியூசிக் தெரப்பிலேருந்து வந்த அம்மா லிட்டரலாக எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா, மாரியத்தை காலியத்தை என்ன இவங்க என் பேரை மட்டும் எடுத்துடக்கூடாது, எந்த தெரப்பிஸ்ட் வேணாலும் கூப்பிட்டு எனக்கு இவங்க யார் இந்த எந்த தெரப்பிஸ்ட் அடுத்து அப்படின்போது அவங்க லிட்டரலாக அந்த மொமெண்ட்டில் தான் உட்காந்துருந்தாங்க, என்னை கூப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி தான், சரியா? சரி, இப்போ இந்த டாக்டர் யாரை கேட்டாங்கன்னா, அந்த நான் வந்து ஐ எம் ப்ரவுட் மாம் ஆஃப் 50 டாக்ஸ் 80 கேட்ஸோ ஏதோ ஒன்று சொன்னாங்க பாருங்க, அவங்கள தான் கூப்பிட்டு கேட்டாங்க, யார் இதெல்லாம் பார்க்குறா? எங்களுக்கு ஒரு டாக்டர், ஒரு சின்ன கிளினிக் நாங்கள் ஆரம்பிக்கணும்னா கூட எங்களுக்கு ஒரு போர்டு வந்து எங்களை சர்டிஃபை பண்ணணும், உங்களை அந்த மாதிரி யாராவது சர்டிஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை கிடையாது, இல்லைங்க அப்படி. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து டக்குன்னு தெரபிஸ்டே கிடையாதுன்னு, நாங்கள் எல்லாம் சுயம்பு மாதிரி யாருமே அப்படி பண்ணவே முடியாது, அதேதான் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாங்க. சரிங்க, அப்படின்னும் பொழுது ஒருத்தர் சொன்னார், இந்த முறை பண்றாங்க இல்லைங்களா, வர்மம் ஏதோ சொன்னார்ல, அந்த மாதிரி பண்ணும் பொழுது கோமாக்கு வரைக்குமே போயிடுவாங்க சார், இது ப்ராப்பரான கைரோ பண்ணலைன்னா ரொம்ப வந்து இதுவாயிடும் அப்படின் பொழுது, ஆமா ஆகிடும். அப்போ அவங்க கேட்குறாங்க, சர்டிஃபிகேட் இல்லாம நாங்க பண்றது என்ன டாக்டர் பண்றாரு அப்படின்னா, சித்தா டாக்டர் சில பேர் கொடுக்குறாங்க, எந்த அலோபதி டாக்டராவது. அப்போ ஆப்போசிட்ல ஒருத்தர் உட்காந்துருக்காரு, டாக்டர் நீங்க இதை சஜஸ்ட் பண்ணுவீங்களா? நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்ட்டார். பிசியோதெரபிஸ்ட்டை தவிர்த்து நாங்க வேற யாரையுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டோம் சாருங்கிறாரு. அப்ப இவர்கிட்ட கேட்குறாங்க, அப்போ உங்களுக்கு யாருங்க பண்ணாங்க? சில வந்து சித்தா டாக்டர்ஸ் யாராவது பண்ணுவாங்க சார். இப்போ இன்னொன்று எப்படி அவர் எடுத்துட்டு வராங்கன்னா, சார் டாக்டர்ஸே ஹோலிஸ்டிக்கான இந்த மாதிரியான தெரப்பிகளை இப்போ வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன செய்ய முடியும் அதுக்கு மேலே? அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டார் அந்த டாக்டர், இந்த இடத்துலேருந்து ஏதோ போனீங்கன்னா ஏதோ ஒரு நரம்பு ஏதோ ஒரு மாதிரி கேட்டோடனே, சரி எனக்கு அதற்கு பதில் தெரியாது, எனக்கு அதுலேருந்து ஒரு நரம்பு மட்டும் ஜூஹுலர் வேன்னு ஏதோ ஒரு நரம்பு பேர் திருடாவில் சலீம் அந்த வில்லன் சொல்லுவான், அது சுஜாதா எழுதியிருந்தாரு. நான் கூட பி குரூப் எடுத்தப்ப படிச்சது ஞாபகம். ஜூஹுலர் வேலாம் எனக்கே படிச்சது, நான் அக்கௌண்டன்சி, நான் ஏன் அதெல்லாம் ஞாபகம் தெரியும். ஓகேவா? அதன் பிறகுதான் வந்து என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே அதாவது வந்து போனால் எல்லாருமே வந்து கைரோக்கு அதான் அந்த ஒகேனிக்கல் அப்போ ஒகேனிக்கல் உட்காந்துருக்க எல்லாருமே கைரோ பண்ணிடலாமேன்னு கேட்குறாரு அந்த டாக்டர். அதுக்கப்புறம் தான் இவர் நாங்கள் டீசெண்டாக ஷர்ட்டு டை பேண்ட்டு பெல்ட்லாம் போட்டிருப்போம், அவங்க வெறும் வேட்டி முண்டு மட்டும் கட்டிக்கிட்டு என்ன தடவிட்டு இருப்பாங்க, வி ஆர் வெரி டிஃப்ரெண்ட், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி முடிச்சிட்டாரு. சரியா? சரி, ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஜாக்கி. கமெண்ட் படிச்சீங்கன்னா முடிச்சிடலாம் மேடம். ஆமாம், இதுக்கப்புறம் தான் வந்து இந்த தனிப்பட்ட விஷயங்கள் வந்து ஃபைனலாக முடிச்சிடுறேன். கமெண்ட் முதல்ல முடிச்சிடுறேன். யாரோட கமெண்ட்ன்றதை ஃபர்ஸ்ட் வந்துடுறேன். லலிமோகினி முடிஞ்சது இல்லையா, விஷாலோட முடிச்சிருந்தேன். ஃபாத்திமா வந்து சிரிச்சு வச்சுருக்காங்க, நீங்கள் தான் எதுவும் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு நிமிஷம், இன்னுமா இது பிரைட்னஸ் சேர்த்து வரல. ஓகே, ஸோ லதா இப்போ வந்து சொல்லியிருக்காங்க, இப்போ நீங்கள் சொன்னதான் ப்ரீஸ்ட் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த கன்ஃபெஷன் கேட்குறாங்கல்ல ப்ரீஸ்ட்டு, அப்போ அவங்க கூட தான் வந்து தெரபிஸ்ட்டு அப்படின்ட்டாங்க. லலிமகினி சொன்னாங்க, அண்ணா பிளாக் மேஜிக் மூலம் என் கூட இருப்பவர்களின் மூட நம்பிக்கையால் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறேனா, நிறைய பணம் விரயமாகி இருக்கு, ஒரு நாள் அது பற்றி பேசுங்க அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க லலிமகினி. அவங்களே நம்பி அவங்களே நிறைய பணத்தை வந்து இழந்திருக்காங்களா அதன் மூலமாக. விஷால் சொல்லியிருக்காப்ல, சார் மேம் கூச்சமே இல்லாம அண்டர் ஏஜ் கேர்ள்ஸை லவ்னு பிரெயின் வாஷ் பண்ற ஹேபிட் இருக்கு, த ட்ரெடிஷன் அலோவிங் இட்டு. அதுக்கப்புறம் பெடோஸ் நம்ம ஊர்லயே இருக்கு, அங்க இருக்காதா என்ன? ஓகே, அந்த இது நார்த் இந்தியால இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே ஓகே புரியுது. நமக்கு இளையராஜாவே ஒரு பெரிய தெரபிஸ்ட் தான். ரைட் நவ் ஜாக்கி அண்ட் சுதா அரவர் தெரபிஸ்ட் அல்லத்தாயப்பா போடுறா யார்கிட்ட சொல்ற? அண்ணன் தானே சொல்ற, மேல 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 அந்த மாதிரி மொமெண்ட் தான் ஜிகே அவங்க. தேங்க்யூ. அது வந்து சும்மா விளையாட்டுக்கு சொன்னது. நிறைய பேர் அது வந்து
எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே தூங்கிடுவோம், ஓடிக்கிட்டே இருக்கும், நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிகே ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காங்க சொன்னீங்க. ஸ்மிதா ராதா மனோகரம் வந்து லவ் கொடுத்துருக்காங்க. ரம்யா சொல்லியிருக்காங்க ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு இந்த தெரப்பிஸ் இருக்கு, இல்லை நம்ம நாட்டில் தான் இப்படி கிரியேட்டிவா இருக்கா? ஆல் ஓவர் த வேர்ல்டு இப்படி இருக்கா, இல்ல நம்ம எல்லா நாடுகள்லயுமே வளர்ந்த எல்லா நாடுகள்லயுமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே வாய் வார்த்தையா தான். ஒரு ஹோட்டல் தரதுக்கு அப்புறம் அங்க வந்து சாம்பார் நல்லா இருக்கு, சட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி போய் ஓடுறது தான் அதுன்னு வச்சுக்காங்க. சிலருக்கு வந்து பிடிக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, அந்த கும்பலோட கோயந்தா போடுறது, அந்த ஜிம்முக்கு கிளம்புறதுங்க, பார்ட்டிக்கு போய் ஆடுறது, அதெல்லாம் இதனுடைய நீட்சிகள் தான். பெரிய ஸ்ட்ரெஸ் இருக்குது. இந்த பப்பு கலாச்சாரம் எங்கே வந்துன்னா, சரக்கு போட்டு டான்ஸ் ஆடலாம், பாட்டை போட்டு ஆடும்போது, அந்த ஆடும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்து ஆடுறீங்க, ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். அதுதான் அதில் மேட்ரு. அதை வீட்டிலே நீங்கள் குடிக்க முடியாதா? வீட்டிலேன்னா அதுக்கான சூழல் அங்கே கிடையாது, டிஸ்டர்ப் இருக்கும். அங்கே வந்து யாரை பற்றியும் கவலை இல்லாமல் நீங்கள் கும்பலில் கோயந்தா போட்டு ஆடலாம், ஆடி குடிச்சு ஆடி முடிச்சுட்டு வரலாம். அது வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு பெரிய ஒர்க்கில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ், தட்ஸ் ஆல். ஓகே சரி, 72 பேர் இருக்கீங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. 49 பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், ஓகேவா? சரி. அதுக்கப்புறம் வந்து ஏஐ மாதிரி இருக்கிற வந்து தான் இனிமேல் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். சில்லுக்கருப்பட்டி படமே ஒரு உதாரணம் அப்படின்ட்டாங்க ரம்யா. ஓகேவா? ஜிகே சொல்லியிருக்காங்க ஒரு சில பேருக்கு மசாஜ் செய்தாலே காது மடல்களில் பக்கத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும். ஆமாம், காது மடலில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும், காதுக்கு பக்கத்தில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும். அதை கண்டுபிடித்த பிறகுதான் மசாஜ் செய்ய வேண்டும். ஓகே, நீங்க மசாஜ் அந்த மாதிரி போயிட்டீங்கன்னா பார்த்துக்கோங்க. இல்லை அது மாதிரி ஒன்று போய் நான் 2 ட்ரை பண்ணேன். வியட்நாமில் ஒரு மசாஜ் சென்டருக்கு போனேன். எனக்கு அங்கே போனால் அந்த பொண்ணு ஏறி உக்காந்தது மேலே எனக்கு ஹாஸ்டல் படத்தில் அந்த காலை கீழே அறுத்து விட்டு கட்டி வச்சு பாஸ்போர்ட்டை பிடிங்கோணுங்கள்ல, அதுதான் ஞாபகம் வந்தது. எங்கேயாவது இந்த மாதிரி எவனாவது உள்ளார வந்து அப்போ அறுத்து விட்டான்னு வச்சுக்கோ, யோசிச்சு பாருங்க, பொண்டாட்டி ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்றதுக்காக தான் நான் வந்து அந்த மசாஜே அனுபவிக்க முடியல. அப்புறம் இந்த மிஷின் கிட்ட போனால் இந்த கர்மா வந்து வெர்டிகோ உருவாக்கி விட்டுடுச்சு. ஒரு நல்ல மசாஜுக்கு ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்கேன், பார்ப்போம். சீக்கிரம் கிடைக்க வாழ்த்துக்கள். ஐயோ, உடனே கிடைச்சிருன்னு வச்சுக்காங்களேன். இந்நேரம் ஏதாவது இந்த ஊர்லேயே ஏதாவது ஒரு மசாஜ் சென்டர் வச்சுப்பா, அவளுக்கு ஆர்டர் வந்துடும் இந்நேரம். கூட பிரச்சனை இல்லை மேடம். என்ன ஜக்கி இப்படி முடிச்சோம் அவங்களுக்காக அப்படின்னு பாத்தீங்களா, அங்கதான் மேடம் 1000 ஈட்டி இறங்கினால தெரியுமா? இந்த படம் பார்க்கும்போது இவங்க சொல்லிட்டாங்கயா, அதாவது இவங்க இந்த பக்கம் ஒரு டவர் அந்த பக்கம் ஒரு டவர்னா ஆப்போசிட் டவர்ல அந்த பொண்ணு கண்டிப்பா அந்த பொண்ணு தான் இருக்கும், இவன் எப்படி அங்க போயிடுவான் பாரு அப்படிங்கறத ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க. மேடம் இதுதான் இல்லை, இவ்வளோ வானரப்படை எடுத்துட்டு போய் இலங்கைக்கு போயிட்டு வர்றோன்னு தலையெழுத்த மயிரா யோசிச்சு பாருங்க, மேட்ரு தான் எல்லாமே. யோசிச்சு பாருங்க, அதுதான் இதுதான் பச்சையாக சொன்னால் அவ்வளோதான். எதுக்கு இவ்வளோ பேர் எடுத்துன்னு போய் இவ்வளோ சாவடிச்சு இவ்வளோ பேர் காவை கொடுத்து யோசிச்சு பாருங்க. இது எல்லா இதிகாசத்துலையும் இதுதான் மேட்ரு. ட்ராயிலேருந்து ட்ராய் கதை என்ன நான் பார்த்ததே அதேதான். விடுங்க, வாங்க போகலாம். ஓகேவா? ஓகே சரி. ஷர்மிளா சிரிச்சு வச்சுருக்காங்க. லலிமகி அண்ணா போக வேண்டாமா, ஒரு மணி நேரத்தில் கிளம்பிடலான்னா. லதா எப்போ சொல்லியிருக்காங்க, திஸ் வாஸ் இன் சென்னை, ஐ ஹவ் சீன் அ விமன் ஹூ யூஸ் டு பீட் பீப்புள் வித் ப்ரூம்ஸ்டிக்கா ஃபார் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ். ஆமாம், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து சரியாயிடும் சொல்லிட்டு இட் இஸ் பிலீவ் தட் இட் ரிலீவ்ஸ் கோஸ்ட் அவுட் ஆஃப் யுவர் பாடியா. டான்ட்ரிக் ஹீலர்ஸ் அவங்க பேர். ஓ, அது இந்த மாதிரி டான்ட்ரிக். அப்புறம் இந்த என்னது இது பைத்தியம் அந்த சேது படத்தில் கட்டி போட்டிருப்பாங்களே, இந்த ஏதோ 7 ஆரம்பிக்கும் ஏகாவனமா ஏதோ ஒரு ஊர், அந்த ஊர்லேயும் இதே மாதிரி தான் அந்த போய் பிடிச்சின்னு போட்டு சங்கில கட்டி போட்டு குணசீலம்ல கூட குணசீலம் அந்த மாதிரியான இடங்கள்லாம் வந்து இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறதுன்னு வச்சுக்காங்களா. குணசீலத்துக்கு போயிட்டு எங்கள் அப்பா என்ன மிரட்டுறதுக்காகவே கூட்டின்னு போனார். எதுக்கு மேடம் அங்கே தொடர்பாக என்னையே சார் அடிக்க போகிறாங்க, அதுலேயே இருங்க. ஏதோ ஒன்று நான் மிஸ்ஸுக்கிட்ட அடி வாங்கியிருக்கேன், ஏதோ உங்களுக்கு ஒரு ஆசை தான் இல்லை. நான் அடி வாங்கினது இந்த மாதிரி கசின் பிரதர்ஸ் கிட்ட தான் சமுராய்னு சொன்னதுனாலதான் வாங்கியிருக்கேன். சரியா? இதுல என்ன அப்படின்னா, பட் ஆனா சென்னையில இருக்கிற நிறைய பேர் வந்து தொடப்பக்கட்டையில சோர்த்துன்னு இருக்கும், அது மட்டும் நல்லா தெரியும். அப்படியா? ஆமா, தொடப்பக்கட்டையில தான் தோசைக்கல்ல வந்து தொடப்பக்கட்டையை போட்டு சல்லு நல்லா அடிச்சு ஒரு உருட்டி போட்டான்னா தோசையை போட்டா சும்மா மொறு கொடுத்துருக்காங்க. அந்த ரோஸ்ட் நல்லா இருக்குன்ட்டு
இந்த அந்த ஒருத்தன் வந்து காலையில வந்து ஐயோ. குளிச்சுட்டு அந்த வணக்கம் எடுத்துட்டு வா. அந்த துண்டை எடுத்து கவுட்டி எல்லாம் தொடச்சு பரோட்டா உருட்டி அந்த பரோட்டா மேல துணியா போடுவான். ஒஸ்ட் இது எப்படிதான் உங்களுக்கு டிசிஷன் சொல்ல முடியுதுன்னு தெரியல ஜி. ச்சே. இந்த மாதிரி தொடப்பக்கடை தோசை தின்னாத சென்னைக்காரனே இருக்க முடியாது. இல்ல அந்த கோயில என்ன விட்டு வந்துருவேன்னு சொன்னாரு எங்க அப்பா. நீ ரொம்ப பேசினே இருக்க, இரு உன்னை எங்க கோயில விட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஓகேவா? அவருக்கு தெரிஞ்சது. பட் ஆனா உங்களுக்கு ஐயோ நீங்க ரொம்ப நல்லவர் அப்படியே. சரி விடுங்க. அப்புறம் ஏன் அதெல்லாம் வந்து நாமளே சொல்லிக்கிட்டு. ஓகேவா? இது வந்து எடுத்து வச்சுக்கோ, எங்க வீட்டில் இருக்கிறவனுக்கு கட் பண்ணி நம்ம அன்னைக்கே சொன்னோம் கேட்டியா அப்படிம்பாங்க. எனக்கு தேவையா இதெல்லாம்? பரவாயில்ல. ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு பெரிய லைனே நிற்கும். நாங்க ஆமா இல்லை தாயப்பா, நான் அதை நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன். ஏங்க இதெல்லாம் கூட பரவாயில்லங்க. தலையில தேங்காய் உடைக்கிறது நிப்பானுங்க எல்லாம். தலையில தேங்காய் உடைக்கிறது இந்த கர்நாடகா இப்பதான் அவனுக்கு திண்டானதுல இந்த ஐருங்க சாப்பிட்டு போட்டு எச்சில தின்றதுக்கு ஓடுறது, அதுல பெறல்றதுன்னு என்னென்ன கர்ம கஷ்டம் எல்லாத்தையும் பண்ணானுங்க மேடம் இவனுங்க. இது அதுதான் சொல்றேன், நமக்கு இயல்பாக யதார்த்தமாக யாராவது ஒருத்தர் உண்மையை சொன்னா அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. செருப்பால் அடி வாங்கி தொடப்பக்கட்டையில அடி வாங்கி அதே மாதிரி ரொம்ப ஈஸியா குணமாயிடணும், ஈஸியா இலகுவாயிடணும், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆயிடணும்னு நினைக்கிறப்பதான் அது ஓகே. சரி விடுங்க. வேற உங்க நம்பிக்கையை வச்சு நீங்க கரெக்டா வச்சீங்கன்னு நினைச்சோம் பார்த்தீங்களா? இதுல வேற உங்களுக்கு ரொம்ப பெருமை வேற. நான் வேற இவ்வளோ நேரம் அந்த எபிசோட் போய் நின்று பார்த்து தானே இருந்தீங்க. ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க ஒரு பொசிஷன் மாதிரி உட்காந்துட்டு அந்த பழிய என் மேல போட்டீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து கவிக்கு வந்து என்னன்னா, வணக்கம் ஜாக் நான் சுதா. அவங்களுக்கு வந்து ரொம்ப சிவியரா பேக் பெயின் இருந்து ஏதேதோ தெரப்பி எல்லாம் போயிருக்காங்க, இன்க்ளூடிங் பிசியோலாம் பண்ணாங்களாம். அப்புறமா அக்குபஞ்சர் லெவலுக்கு போயிருந்தாங்களாம். ஒர்ஸ் ஆகி நடக்கவே முடியாம போயிருச்சான், சைனீஸ் அக்குபஞ்சர். ஃபைனலா வந்து இந்த கிரியோபிராக்டரா அந்த ஒருத்தர் சொன்ன கைரோபாக்டர் அவர்கிட்ட தான் போனாங்க. எல்லாமே பண்ணிருக்காப்பா. மை கைரோ வந்து நல்ல பாப்புலரா வந்து ட்ரெயின்ட் இன் யூஎஸ் தான். அவங்க வந்து ஒரு மெடிசன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணாங்களாம் பேக்கை. ஃபைனலி வாக் பண்ண முடிஞ்சது 8 monthsக்கு அப்புறம். இது சிங்கப்பூரில் நடந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெகுலர்லி நான் வந்து ரேக்கிக்கெலாம் போவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், மெடிடேஷனுக்கு மெக்கானிசம்கான சப்போர்ட் அதுங்கிறது அவங்க அவங்களுடைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. பட் இது எல்லாமே என்னன்னா, ஹீலிங் கேன் நெவர் ரீப்ளேஸ் ப்ராப்பர் மெடிசன் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. அந்த வாய் வார்த்தையில எவனாவது கூட்டு போய் நல்லது பயிரன்னு போய் விடுவானுன்னு வச்சுக்காங்களேன், எவனையுமே நம்பாதீங்க. உங்களை குழியில தள்ளலான்னு அர்த்தம். ப்ராப்பரான மெடிசன், நிரூபிக்கப்பட்ட மருத்துவ முறை எல்லோரும் நம்புங்கள், அவ்வளவுதான். முடிஞ்சுதா? அதை தவிர்த்து நீங்கள் இது மாதிரி போனீங்கன்னா வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் இருப்பீங்க. இதுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு கேஸ் கூட போட முடியாது. அவங்ககிட்ட எந்த ரெக்கார்டுமே கிடையாது. ஆமாம் சார் என்கிட்ட வந்தாங்க, நாங்கள் சரியில்லை எங்களால் செய்ய முடியாது சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சார்வாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். உல்லாச பிறகு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. உம்ரா பயணம் சென்று வந்ததால் 1 வாரம் வரை இயலவில்லையா? ஓகே ஓகே, சிறப்பு, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ராஜி சம்பத் சொல்லியிருக்காங்க, மை சன் வென்ட் ஃபார் அ டான்ஸ் ப்ரோக்ராம் அண்ட் சடன்லி ஹி காட் நெக் பெயின். Here doctor prescribed my son to அதான் அதே மாதிரி தான் அந்த கைரோ பிராக்டர் கிட்ட தான் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இவங்க திருட்டு கேஸுங்களும் இருக்கானுங்க இதுல நிறைய பேர். அந்த இன்ட்ரோ இதுல வச்சு நான் இவ்வளவு அனுப்புறேன், அந்த மெடிக்கல் ஸ்கேன் சென்டருக்கு டாக்டர் அனுப்பிச்சா காசு பாக்குறாங்களா, அந்த மாதிரி தான் வச்சுக்காங்களேன். அதான் இதெல்லாம் வந்து இந்த யூஎஸ்ல நிறைய இருக்கும் போல இருக்கு. இவங்களும் வந்து ராஜி சம்பத்தும் வந்து யூஎஸ் தான். எங்கேயுமே டாக்டர் அதை பிரிஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு 3 மாசம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து 1 வாரம் வந்து 1 வாரத்துல ரெக்கவர் ஆனாங்களாம். அதன் பிறகு வந்து $1,000 ஸ்பெண்ட் ஆகுது. சூப்பர். லதா எப்ப சொல்லியிருக்காங்க, ஈவன் டாக்டர்ஸ் டூ பிசினஸ் தோ தே நோ டு ஃபிக்ஸ் த டிசீசஸ் இஷ்யூஸ் தே கிவ் மெடிசின். ஹேப்பன் வித் மை ஓன் மாம். She took all the tests, so many antibiotics, no sleep, பீரியாடிக் ஃபீவர்ஸ் எல்லாம் வந்துட்டு தான் இருந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா டெய்லி விட்டமின்ஸ், ஃபைபரு, அவங்க அந்த விஷயங்களே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராஜீவண்ணன் வந்து குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. அவங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்தாச்சு. உங்கள் யூனிவர்சல் பிளெஸ்ஸிங் வேர்ட்ஸ் தான் வெயிட்டிங்கா. லைக் பண்ண எல்லாருடைய வாழ்க்கையிலும் சகல சௌபாகியங்களும் நடக்கும். எல்லாம் வல்ல இயற்கை உங்களுக்கு துணை இருக்கட்டும். ஆசீர்வாதங்கள்.
இதையும் ஒரு தெரப்பியாக போட்டுடலாம் ஜாக்கி. இதுதான் வராங்களே தான் இது ஒன் ஆஃப் தெரப்பி. அதுல அந்த பிளெஸிங்ஸ்க்காக வந்து சொல்றாங்கல்ல. இப்படி இதை வச்சுட்டு நீங்க வந்து ஒரு 5-6 நான் வந்து இங்க இருக்கிற நான் வந்து ஜாக்கி ஆனந்தான்னு மாறி எப்பயோ ஒரு இது யோக நிலையில முத்ராசனம் எல்லாம் பண்ணி கேலக்சியோடலாம் மிங்கிள் பண்ணலான்னு பார்த்தேன். கேலக்சியோட எப்படி மிங்கிள் பண்றது? இப்போ வீனஸ்னு இருக்குங்களே அப்படின்னாரு அவர். இன்னும் இவங்க வீட்டு பக்கத்துல வந்து அது வெயிட் பண்ணிட்டு இருக்கா மாதிரி ஒரு கதவை திறந்து வீனஸ் நாளைக்கு வா வீனஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி வீனஸ் கோல் இருக்குங்களே, நம்ம என்ன பண்றது? இல்ல எனக்கு புரியல. அந்த வீனஸ்க்கு யார் போயிருக்கா, அதோட சவுண்ட் இப்படிதான் இருக்கும்ன்றது யாரும் இப்ப நம்மளா இருந்து கேட்போம்ல, வீனஸ்ல இருந்து இப்படிதான் சவுண்ட் வரும்னு எங்க சார் கண்டுபிடிச்சு? நீங்க பிறக்கும் போது உங்க அம்மா கத்துனாங்க, அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்டுச்சா அப்படின்னு. ஓ புரியுதுங்களா? அவங்களுடைய ஆயுதமே அதுதான். புரிஞ்சிச்சு ஜாக்கி. ஓகே. அண்ட் ரம்யா சொல்லியிருக்காங்க, குட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஹாஸ்டல் மூவி ஜாக்கி, யுவர் டிஸ்கிரிப்ஷன் மேட் மீ லவ். அவங்களுக்கு யாரு? ரம்யா சொல்லியிருக்காங்க. ரம்யா அதுதான், அது கருப்பு பிராவும் கருப்பு சட்டியோட ஏறி உட்காந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கிளர்ச்சியா இருந்து கொஞ்ச நேரத்தில் அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கப்புறம் கிளர்ச்சி போய் பயம் வந்து போச்சு எனக்கு. அது வந்து அன்னைக்கு சூட்டோட சூடா எழுதியிருந்தா அது இன்னும் வேற லெவலில் இருந்திருக்கும். அதனால வியட்நாம் பயணத்தில் அதை மட்டும் கட் பண்ணிட்டு தான் நான் எழுதினேன் ஆக்சுவலி. உண்மையிலே அது இப்பதான் பொது சபையிலே சொல்றேன். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க நீங்க. சொல்லிருக்கேன். ஏஜேஎம் அவர்கள் வந்து ஏர்வாடிங்கிறத கரெக்டாக ஏர்வாடி. ஓகே. அண்ட் ஜிகே சொல்லியிருக்காங்க, those who know therapy they must teach to others, then they must go with the therapy. இப்போ பாருங்க, இதுதான் மேம் ஃப்ரேம். பாருங்க அதை. திஸ் இஸ் த ஃப்ரேம். நீங்கள் கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கே வச்சுருந்தீங்க சார் ஃப்ரேமை. நான் அதுக்கப்புறம் அதை கரெக்ட் பண்ணி கொஞ்சம் வச்சேன். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச ஃப்ரேமுக்கு இப்படி தான் வைக்கணும்னு இனிமேல் நீங்கள் அந்த இடத்துல மார்க் பண்ணி அதே மாதிரி நீங்கள் உட்காருங்க. இனிமேல் நீங்கள் உட்காரும்போது நேராக தானே உட்காந்துருந்தீங்க, இப்போ நேராக உட்காருங்க. வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ மேடம். உங்களெல்லாம் ஒரு ஃப்ரேமுங்கிறது உட்கார பொசிஷன் வச்சு தான் வைக்க. நான் ஜிஜே இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து என்னால் இப்போ நான் வந்து அவங்களும் ஒரு ஒன் ஆஃப் த இது யாரு கிஃப்டின் ஒரு போட்டோகிராஃபர். அவங்க அன்னைக்கு கூட சொன்னாங்க எனக்கு, நாங்க சொல்லும்போது நம்ம பொசிஷன் மாத்தி இருக்கும் பொழுது எடுக்கலாம் இல்லனா அப்படின்னு சொன்னாங்க. நீங்க பொசிஷன் இப்ப மாறி இருக்கீங்க, வேற மாதிரி வச்சிருக்கீங்க. முன்னாடி வேற மாதிரி உட்கார்ந்தீங்க, நான் வேற மாதிரி வச்சிருக்கேன். உங்க கூட உங்களை கட்டிட்டு வாங்க போங்க. நீங்க என்ன ஜிகே சொல்லியிருக்காப்ல, those who know therapy they must, அவங்க அதர்ஸ்க்கு டீச் பண்ணி அந்த வந்து they must go with the therapist அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்ணுக்காக ஆரம்பிச்ச போரு ஒரு குதிரை பொம்மையால முடிஞ்சிரும், அதுதான் ட்ராய் அப்படின்ட்டாரு உல்லாஸ்வர். என்ன இப்படி ஒரு ஒன்லைன்ல சொல்லி முடிச்சிட்டீங்க ரசப்ரவி. அப்புறம் வந்து சூர்யா கலிமுதன், ஹாய் அண்ணா, வெரி லாங் டைம் இன் லைவா. அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட் ஆஃப் தி தெரபிஸ்ட் நெவர் ஃபாலோ தேர் தெரப்பி அப்படின்றது ஜிகே சொல்லியிருக்காரு. உண்மைங்க, கரெக்ட். எழிலாசி வந்து ஹலோ ஜாக்கின்னு சுதா ஜஸ்ட் செக்கிங் என்ன மைக்குல் தாத்தா கிராண்ட்பா சாங் தெரப்பிக்காக குச்சு குச்சு ஓத்தா ஹெஸ் ப்ளீஸ் சிங் அப்படின்ட்டு ஜிஜே பாருங்க சிரிச்சிருக்கா. ஓகே. ஸோ இதில் தான் கமெண்ட்டு. ஸோ முடிக்கும் பொழுது என்ன அப்படின்னா, இந்த உமா மகேஸ்வரன் அவர்கள் வந்து நல்லா பேசினார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் பொழுது அவர் எப்படி ஆரம்பிச்சாருன்னா, சார் அது இப்போ நம்ம இயற்கைக்கு வந்து எதிரி கிடையாது, அதுல இருந்து தான் இவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாரு. அதான் உண்மை. ஆமாம். இப்போ எல்லா விஷயங்களுமே அப்படியே இல்லாமல் அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் எவால்வ் ஆகி வந்திருக்கும். அதுதான் உண்மை. ஆனால் அதுதான் சிறந்ததுன்னு, அதுதான் கோமணங்கட்டின்னு குளிச்சதுன்னா ஒரு ஓகே. ஆனால் இப்பயும் வந்து கோமணங்கட்டின்னு குளிக்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்ல முடியாதுல்ல. யூகேக்கு வந்து இங்கே வந்து அதை செய்ய முடியாது, எல்லாம் வரைச்சிக்குவோம். ஓகே. ஸோ அதான் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசும்பொழுது அவர் சொன்ன சில விஷயங்கள் நல்லா இருந்தது. சும்மாவே வந்து ஒரு எதற்குமே ப்ரூஃப் கிடையாது சார் இவங்களுக்கு. இப்போ டாக்டர் மாதிரியான அவங்க காடாக ஆக விரும்புகிறாங்க. இப்போ டாக்டர்னா நீங்கள் படிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரணும். இப்போ இது அப்படி கிடையாது. நீங்கள் ஒருத்தர் செய்கிறீங்க, அதை பார்த்து நான் செஞ்சால் போதும், நானுமே அந்த தெரபிஸ்ட் இதுக்கு வந்துடுறேன்ல. அப்படி இருக்கும் பொழுது அப்போ எனக்கு ஒரு கமெண்ட் அப்படியே இங்கே பேசிட்டு டக்குன்னு பார்த்தா அப்படி நெஞ்சே அப்படின்னு அடைஞ்சு தொண்டையிலேருந்து வார்த்தையே வரல. உல்லாசப்பறை கமெண்ட்டை பார்த்தீங்களா நீங்கள்? யூ ஆர் நாட் அ ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் ஒரு சினிமோட்டோகிராஃபர். அன்னைக்கு இது படிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு வந்ததுல இருந்து புத்தி ஏன் இப்படி பேக் அடிச்சு போச்சு. அல்லா நீ தான் உனக்கு நல்வாழ்க்கை கொடுக்கணும், நல்ல புத்தியை கொடுக்கணும், நல்ல சிந்தனையை கொடுக்கணும். தட்ஸ் ஆல். நல்லா யோசிக்கிற பையன். சரி போ. ஓகேவா? ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்காருல, அதனால அதுக்காக ஏதாவது சொல்கிறது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த க்யூர் பண்ணுறேன்னு சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த ஃபிசியோதெரப்பியில் இன்னொருத்தர்
ஃபிசியோதெரபிஸ்ட் சார். நான் ஃபிசியோதெரபிஸ்ட்ல இந்த கப்ளிங் தெரப்பி வந்து நாங்கள் கொடுக்குறோம் சார். கப்ளிங் தெரப்பி கப்ளிங் அந்த மாதிரி கப்ளிங் தெரப்பி அப்ரூவ்டு இல்லையா சார்? நான் வந்து ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட், நான் கப்ளிங் அப்ரூவ்டு இல்லை சார். அப்புறம் ஏன்பா அதை சொல்றீங்க? நீங்க பிசியோதெரபிஸ்ட் நான் கப்ளிங் பண்றேன்னு சொல்லாதீங்க, கப்ளிங் தெரப்பி மட்டும் பண்றேன்றத சொல்லுங்க. நான் பிசியோதெரபிஸ்ட் எனக்கு இதுவும் தெரியும் நீங்க சொல்லும்பொழுது அப்ப அதை அப்ரூவ்டு நினைச்சுதானே அவங்க கிட்ட வரான் அப்படிங்கறத சொன்னாங்க. அப்பதான் இவர் நிறைய விஷயங்கள் சொன்னாரு. உமா மகேஸ்வரன், அதாவது இந்த ஃப்ராக்ல இருந்து எடுத்து அது உள்ளார வச்சு கொடுக்கறது, அவன் வந்து அந்த போதையிலேயே சுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே நினைக்கும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி அந்த வாங்கணும்னு வைப்பானுங்க மேடம், அதுல அந்த கஞ்சாவை உருட்டி அது உள்ளார வச்சு கொடுத்துருவானுங்க. அது நீங்க போட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஓகே ஓகே. ஸோ இதான் இந்த காட் மாதிரியாக ஆசைப்படுற விஷயங்களும் சரி, அதன் பிறகு வந்து இந்த இவங்க பண்ணுறதற்கு எதற்குமே வந்து ரிசர்ச்சோ எந்த விஷயமும் இல்லாத பொழுது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ரொம்ப அழகாகவே சொன்னார். இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே திரும்பியும் கேட்டாங்க. அதாவது இந்த ஒருத்தர் பீச்சில் உட்காந்து பேசுறாருல, அவர் வந்து இந்த தெரபிஸ்ட் நீங்க சொல்லாதீங்கன்னா அவர் திரும்ப சொல்றாரு, சார் ஒரு லவ் ஃபெயிலியர் அந்த மாதிரி விஷயங்களை எங்ககிட்ட சொல்லுவாங்க. அப்படின்னும் பொழுதுதான் அந்த சைக்காலஜிஸ்ட் தெரப்பி சொன்னாங்க, அவங்க சொல்றதுனால நீங்க எப்படி அவங்களை ட்ரீட் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம் சார். அவங்க உங்ககிட்ட சொல்லிட்டாங்க, ஒருத்தவங்க வந்தாங்க, அவங்க நீங்க எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன சைக்காலஜி தெரியும்? அதேதான். ஆமா. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க வந்து எப்படி வந்து செய்ய முடியும், இது தவறுங்கிறத தான் சொல்றோம் அப்படின்னும் பொழுது ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த ஆல் ஆர் இல்லீகல் அப்படியே கூண்டோட அப்படியே போலீஸ் ஸ்டேஷன்ல அள்ளிட்டு போயிருக்கணும். ஆக்சுவலி அதுதான் உண்மை. ஆனா நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்களேன்றதுக்காக அப்படியே கொஞ்சம் கட் பண்ணி இப்படிலாம் இருக்கு கொஞ்சம் பாத்துக்காங்க அப்படின்ட்டு, ஆனாலும் அவங்க பக்கம் கூட்டம் போயிட்டு தான் இருக்கும். அதை வந்து சொல்லும்போது அதுல ஒரு பர்சனல் பாண்டிங் கிரியேட் ஆயிடுதுன்றது தான் நான் சொன்னதாங்க. அதுதான் ஏன் அதுக்கு தான் கேட்டாங்க, கடைசியா கேட்டது ரிசல்ட்டே இல்லைனாலும் இங்க ஏன் அப்படின்னும் பொழுதுதான் அந்த டாக்டர் ஒருத்தர் அழகா சொன்னாரு, சார் அங்க ரொம்ப அழகா ரொம்ப பேசிஃபைங்கா அவங்கள பாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். செல்லம் நம்ம என்ன காலையில இருந்து எழுந்து எல்லாமே செய்வோம், கடைசியில பட்டுக்குட்டி வெள்ளை ஜெட்டின்னு சொல்லிட்டு வீட்டுல சும்மா உட்காந்து இருக்கிறதுங்களை கூப்பிட்டு கொஞ்சுவாங்க. இது நடக்கும் தானே, இயல்பாக நம்ம வீடுகள்லயே நடக்குதா இல்லையா? சத்தம் வராமல் முத்தம் கொண்டாடும் சம் 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 சம், சபலம் விடாமல் சரசம் கொண்டாடும் சம் 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 சம், இளமனதில் குளிக்க வரவா இரண்டு கரையை இணைக்க வரவா சம் சம். சொல்லுங்க. ஓகே. ஸோ அந்த விஷயத்தை தான் வந்து சொல்லி முடித்தாங்க நிகழ்ச்சியை. வேறு ஒன்றும் பெருசாக அங்கே தான் இப்போ எல்லாருமே சொன்னதுன்னா நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு ரிலீஃப் தரோம், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகுது பேசுகிறோம், இதெல்லாம் வந்து பேசுங்க. அதை விட்டுட்டு தெரப்பி தரோம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு இது ஹீல் பண்ணிடும்னு சொல்லாதீங்க அப்படிங்கும்பொழுது. ஆமாம், அந்த மண்டேலா ஆர்ட்டெல்லாம் வேற லெவலில் வாங்கி கட்டிக்கிட்டாங்க அவங்க வந்து. கடைசியில் வந்து நான் ஒன்றும் இங்கே வந்து நான் மருத்துவம் பண்ண வரேன்னு நான் சொல்லலையே. ஆமாம், அதுக்கு தான் எல்லாம் கேட்டாங்க, நீங்கள் அல்சைமர்னு எடுத்துகிட்டு வந்ததுனால தாங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அதை அப்படின்னாங்க. அந்த ஆப்போசிட்ல அதில் வந்து அந்த அம்மா சொன்னாங்க, படித்து பட்டம் நானே கம்முன்னு இருக்கேன், படிக்காம பட்டம் வாங்கிட்டு இதெல்லாம் க்யூர் பண்ணணும்னு சொன்னா உனக்கு எவ்வளவு கோவம் வருது, அதான் உங்களால ஆத்தாத்து போதும். இதுக்கு நான் உங்களை ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு அப்படிங்கறதையும் அவங்க சொன்னாங்க. சரி விடுங்க, என்ன பண்ண முடியும், நம்ம மலைச்சாமி வச்சுக்கிறதுனா வச்சுக்கலையான்னா அவ்வளவு கோவம் வருது ஆக்சுவலி. ஓகே. லதா எப்பவும் குச் குச் ஹோத்தா கேட்டிருக்காங்க, ஜிஜே சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்களா நிறைய பேர் ஒன் லைனர்ஸ் இருக்காங்கன்ட்டு. இதோ இப்போ உல்லாசப்பறை ஒன் லைனர்ல ஒரு கதை சொன்னார்ல, நீங்க கதை கேட்ட இவங்க அப்படி கதை கேட்டா சொல்லவே மாட்டாங்க, ஜிஜே போய் படத்தை பாரு அப்படின்னுவாங்க. இவ ஒரு கதையை ஃபுல்லா வந்து பார்த்துட்டு கதையை முன்னாடியே சொல்ற ஆளு, இவ ஒரு ஆளு அப்படின்ட்டு நீ வேற. பரவாயில்ல, அது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நான்லாம் கதை கேட்டு கூட படம் பார்த்துருக்கேன். ஓகே விடுங்க, உங்களுக்கு அதெல்லாம் சொன்னால் புரியாது. உல்லாசப்பறை சொல்லியிருக்காப்புல, அது ஒரு நல்ல கமெண்ட். அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். உல்லாசப்பறை ஒரு நிமிஷம் இருங்க. எடுத்து வச்சுக்கிட்டேன். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து உல்லாசப்பறை இன்னொன்று என்ன சொல்லியிருக்காருன்னா, கராத்தே கிட்ல வரும் அந்த கப்ளிங் இப்படி வச்சு எடுப்பாரு, அந்த பையனுக்கு வந்து அங்கே இதுவாக இருக்கும், அதில் கப்ஸை வச்சு எடுத்துருவாரு. நல்லா முட்டை முட்டையை வீங்கி வச்சிருக்கோம். சரியாயிரும் அந்த பையனுக்கு அந்த படத்தில். ஓகேவா. அண்ட் அதன் பிறகு வந்து ஏஆர் ஜேர்னல்ஸ் அவங்க வந்து ஜாக்கி சார் இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 10:45, இன்னும் 1/4 மணி நேரத்தில். சசி கிருஷ்ணா இப்போ தான் வந்திருக்கா. வர வர ஜாக்கி
எங்கள் சாங்கை சிங் பண்ணுவாருன்னு ஜட்ஜ் பண்ண முடியாதியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அண்ட் ஷர்மிளா வந்து பாடல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹாய் சொல்லியிருக்காங்க சசி கிருஷ்ணா. இவ்வளவுதான் விஷயங்கள். ஸோ நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். லைக் போட்ட அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சகல சௌபாகியங்களும் உண்டாக எல்லா வல்ல இயற்கை துணை இருக்கட்டும். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே காலை வணக்கம். யூகேயில் இருக்கிற அத்தனை பேருக்குமே நல்ல இரவு வணக்கம். அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து மிட் நைட்டு வணக்கம். தட்ஸ் ஆல். எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.